friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு fresh cream யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் சிம்பிளா வந்து ரொம்ப குவிக்கா வந்து ஐஸ்கிரீம் செய்யணும், இன்ஸ்டன்ட்டா நம்ம செய்யணும் அப்படினா எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வந்து எப்படி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் செய்யறது, வெனிலா ஐஸ்கிரீம், கஸ்டர்ட் யூஸ் பண்ணி, அப்புறம் வந்துட்டு எக் யூஸ் பண்ணாம எக் யூஸ் பண்ணி எப்படி செய்யறது, அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம பால் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரீம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து மில்கி மிஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் ஃபேட் தான், அதிகமாக கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 rupees கிட்ட வரும், 200 ml. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 4 hours நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து சில்லுன்னு ஆகணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ க்ரீம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் அமுல் நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் ஆனால் அதில் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து மில்கி மிஸ்ட் க்ரீம் யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர்னா மாற்றிக்கிறது. பேக்கெட்டில் இருக்கா, இது வந்து இந்த பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கிறது. ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லும். இது ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய இருக்கும், அதெல்லாம் வெளியிடலாம். ஓகே, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேம்மா. கொஞ்சம் வந்துக்கோ. ஒரு நிமிஷம் விடுங்க, ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். இது வந்து நம்ம ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 minutes போல் டைம் எடுத்துக்கும். இதில் வந்துட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும். அதனால் ரொம்ப சீக்கிரமாக குவிக்காக ஒரு 2 to 3 minutes நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீயே பண்ணுங்க. கீழே சிந்திச்சுன்னா வேற இல்லாம அம்மாட்ட ஒரு சாஃப்ட் பீக் வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பிடிச்சிக்கோ, விட்டுருங்க. ஓகே, நான் வந்து அம்மா பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பீக் வரணும். வந்ததுக்கப்புறமா லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வெளில எடுத்துடலாம். அந்த ஸ்பேச்சுலா எடுத்துருவா சாமி. ஸ்பேச்சுலா. ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கோமோ அதில் பாதி அமௌண்ட் வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணணும். நான் அமுலோட மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 200 grams 200 ml எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு 100 ml நம்ம ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஒரு 100 ml அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். லைட்டாக இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் செய்கிறேன். ஸோ நல்லா டேஸ்ட் எப்படி வருதுன்றதை நான் சொல்லிடுறேன். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நம்ம வாங்கிட்டு அதில் பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்க்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாலே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். இல்லைனா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும்.
ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்ஸ்வீட்டட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ். ஓகே, இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடரோட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் நம்ம ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து ஹோல் நைட்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹோல் நைட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில சாப்பிட கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அதில் டேஸ்ட் பண்ணக்கூடாது, தர மாதிரி. ஒரு நிமிஷம், எங்கே கிளிங் ரேப்புங்க இதாக இருக்குது, ஃபாயில் ரேப். ஸோ இதை வந்து ஃபாயில் ரேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இதாக இருக்குது. எப்போ ரெடி ஆகும்? முடிஞ்சிடுச்சுமா? சரி, இது எப்போ ரெடி ஆகும்? நாளைக்கு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் கேட்டால் நாளைக்கு தரேண்ணா. நீ இப்போ தானே கேட்ட அம்மா கிட்ட. அப்பா வரட்டும், நைட் சாப்பிடலாம். இது இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு கேரி பேக் இருக்குல்ல, ஸோ கேரி பேக் கூட மேலே வச்சுட்டு நீங்கள் நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு பபிள்ஸ் அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு 8லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நான் அப்புறம் 12 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்பா இந்த மாதிரி ஸ்கூப் வேணும், இது வாங்குங்க இந்த மாதிரி. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து முன்னாடி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஸ்கூப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சோண்டு இருக்கனால எல்லாமே சேர்ந்து தான் வருது. பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமில் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். பட் ஆனால் இது ஃபுல்லாக சாக்கோ சிப்ஸாக தான் இருக்குது. இது மேலே கொஞ்சமாக வந்து ஹெர்ஷி சிரப் நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ் க்ரீமில் செஞ்ச ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம பால் சேர்த்து எப்படி செய்வோமோ அதே போல் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.